மக்களை இது ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திமுகவோட ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் சர்ச்சைக்குரிய அறிக்கை வெளியிட்டிருக்கார். ஊடகத்தில் இந்த செய்தி வந்த வண்ணம் இருக்குது. ஆனால் இது எவ்வளவு சர்ச்சையாக இருக்குது தெரியுமா? அதை பற்றி விளக்கமாக நான் அந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 முக்கியமானது. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சரோட வே ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதை பற்றி ஒரு வீடியோ வெளியே இருக்குது. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் மதுவிலக்குத்துறையை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி இவரோட அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். 3வது, நேரம் தவறாமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை. விஜய் அண்ணாவை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆன் டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இவர் ஆன் டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போக ஆரம்பித்ததுனால அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு ரைடு பண்ணாங்க. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசணும். அந்த ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணது சரின்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம், இல்லை எனக்கு பாராட்ட மனசு இல்லைனா கடந்து போயிடலாம், இப்போ ஸ்கோர் பண்ணிட்டாருப்போ நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். இல்லை அதில் ஒரு சர்ச்சையை உருவாக்குனாங்க. அந்த சர்ச்சை அத்தனைக்குமே நம்ம பதில் சொன்னோம். அர்ச்சகர் மேலே ஏன் தடை மட்டும் போட்டிருக்கீங்க, ஏன் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு தன்னால்வராக அந்த கோவிலில் பணி செஞ்சாருங்க, ஊழியர்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு தன்னால்வரை நீங்க இனிமே இந்த பணி செய்யக்கூடாது, மறு உத்தரவு வர்ற வரைக்கும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம்லாம் கொடுத்தோம். எல்லாரும் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது திருச்செந்தூர் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் தேர்தலுக்கு அப்புறம் திமுக இவரை ஹைலைட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவர் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறத பாருங்களேன். இந்த அறிக்கையில் இவர் சொன்ன விஷயங்கள், இவர் அமைச்சரை வந்து ஒரு ஜாதி ரீதியா ஒரு ஜாதியோட பேரை அமைச்சர் பக்கம் போடுறாரு. இவர் வந்து ஐயங்கார் அப்படிங்கிறத தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. இவர் அந்த கோவிலுக்குள்ள அநாகரிகமா ரைடு போனாராம். யார் சொல்றா? நம்மளுடைய எம்எல்ஏ சொல்றாரு. அநாகரிகமா ரைடு போய் அந்த கோவிலோட அர்ச்சகரா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பேரை சொல்லிடுறாரு. அந்த சமுதாயம் பேரை நான் சொல்றேன். அதாவது திரிசூர் சுந்தர அர்ச்சகரா அந்த சமுதாயத்தை பேரு. இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவரை பொறுத்தவரை கோவிலில் அர்ச்சகர் பண்ற ஒருத்தர், அவரு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து மக்களை வந்து துன்பப்படுத்துறபடி ஒரு மறைமுகமா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது, அதாவது எல்லாருக்குமான ஒரு லைன்ல போய் மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. 2000 கொடுத்தா வேற தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் விதிமுறைக்கு எதிராக ஒரு அர்ச்சகர் செயல்பட்டாரு. அந்த அர்ச்சகர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அர்ச்சகரோட குரூப்புக்கு மேலே நடவடிக்கை எடுக்கல. அந்த கோவில்ல இருந்த தப்பு பண்ண ஒரு அர்ச்சகர் மேல கையுங்களவமா அவர் மாட்டிக்கிட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஐயங்காரா இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் ரமேஷனை வந்து அவமதிச்சிட்டாரு, அந்த சமுதாயத்தை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நேத்து புள்ள அந்த ஓபிஎஸ் என்ன பேசுனாங்கன்னா, அது என்னங்க ஒருத்தருக்கு மட்டும் நான் முன்னாடி சொன்னபடி தடை, மற்றவங்களுக்கு சஸ்பெண்டு, அது என்ன ஜாதி பாசமான்னு பேசுறாங்க. ஏன் ஒரு அமைச்சரை மட்டும் குறிப்பா ஒரு சமூக ரீதியா அவரை விமர்சிக்கிறது மட்டும் ஒரு இலக்கா வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஊழலுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காரு. இந்த நடவடிக்கையை ஒருத்தர் கண்டிச்சு நான் இப்பதான் பார்க்கிறேன். ஒருத்தர் வந்து ஊழலை ஒழிக்கிறாரு அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா என்ன பண்ணுவாங்க, ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க அரசு இயந்திரத்தில். அந்த ஊழலை கோவில்ல நடந்தாலும் ஒழிக்கணும் தானே, எங்க ஊழல் நடந்தாலும் ஒழிக்கணும் தானே. அந்த ஊழலை ஒழிக்க ஒருத்தர் வந்தா நீ ஏன்பா ரைடு போற, நீ ரைடு போய் அவர் மேல நடவடிக்கை எடுத்தினா நீ அந்த ஜாதி, அதனால இந்த ஜாதி மேல நடவடிக்கை எடுக்கிறியா, ஓ இந்த ஜாதியை நீ அவமதிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்ல இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான புரிதலும் இல்லாம அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னத்தை சொல்றது இவரை? நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி அவர்கள்லாம் இங்க டூர் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கேப்ல கேட்டுட்டு விட்டாரா இல்ல அவங்க சொல்லி தான் விட்டாரா, என்ன கருமோ என்ன எதுன்னு தெரியல. 1ஆம் நம்பர் சர்ச்சைக்குரிய அறிக்கை. அந்த அறிக்கையை வந்து இணையதளத்தில் பெருசா பேசப்பட்டு இருக்கு. இப்ப என்னதான் பண்ணணும், கோவில்ல ஒரு அர்ச்சகர் மேல நடவடிக்கை எடுக்க கூடாதா, அப்ப அவங்களை அப்படியே விட்டுறணுமா, அப்ப நீங்க முறைகேடா அந்த மாதிரி தரிசனம் பண்றதெல்லாம் அலோவ் பண்ண சொல்றீங்களா, நீங்க என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி திமுக நோக்கி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நம்பர் 1 பாயிண்ட். இப்ப நம்பர் 2, அதாவது நம்ம அமைச்சர் இருக்கார்ல விக்னேஷ் அவர்கள், இவரோட செயல்பாடை நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்களேன். தெரியும் தெரியல. டாஸ்மாக் ஆரம்பிச்சதுக்கு நோக்கமே என்னன்னா, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், வேற பாதையில நம்ம மக்கள் போயிடக்கூடாது. இது அரசோட வருவாய் மட்டும் நோக்கம் இல்லை, வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் டாஸ்மாக். ஆனா இது 23 வருஷமா, 2003ல இருந்து 23 வருஷமா டாஸ்மாக்னாலே சம்பாதிக்கிறதுக்கும் இல்லீகல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த துறையை கையில இருந்தனால தான் அந்த துறையிலே இவ்வளோ மோசமான லெவல்ல இருந்தது. நீங்க 10 ரூபா அந்த பாட்டிலுக்கு வாங்கினாலும் அந்த பாட்டில் இருந்து உங்களுக்கு என்ன 1 ரூபா வருமா, 1.5 ரூபா வருமா, மீதி பணம்ல எங்கெங்கயோ யார் யாருக்கோ போகுது. அந்த பழி வாங்குறது யாருன்னா நீங்க தான். நம்ம மொத்த குடும்பத்தையே இழுத்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் முதல்ல இந்த 10 ரூபாயை ஒழிக்கணும்.
ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட பேசுகிறாரு. நம்ம துறை வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட துறையாகவும் ஒரு டாஸ்மார்க்கில் வேலை செஞ்சாவே நம்மளை மோசமாக பார்க்குறாங்கல்ல, இந்த எண்ண ஓட்டத்தை நம்ம மாற்றுவோம். அதாவது டாஸ்மார்க் இங்கே ஏன் இருக்குன்னா பணம் சம்பாதிக்க இல்லை, கள்ளச்சாராயத்தை நோக்கி இங்கே யாரும் நகர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு தான் டாஸ்மார்க் இருக்குது. இப்போ நீங்கள் 10 ரூபா வாங்குறீங்க, இந்த 10 ரூபா வாங்குற காசானது உங்களுக்கு 1 ரூபா வரும். ஆனால் இந்த 10 ரூபாயில் 9 ரூபா வேற யாரும் சம்பாதிப்பாங்க. ஆனால் 10 ரூபா வாங்குற உங்களை தான் எல்லாருமே திட்டிட்டு போவாங்க. உங்களோட குழந்தைகள் எங்கள் அப்பா டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறாருங்கிறத வெளியே சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் இந்த மாதிரி 10 ரூபா வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, இதை விட்டுடலாமே. அதாவது டாஸ்மார்க்கில் குடிக்க வர்றவங்க போதையில் இருக்காங்க, அதை நம்ம வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி டாஸ்மார்க்கில் இந்த 10 ரூபா வாங்கி ஊழலில் நம்ம நிறைய பேர் இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர், ஊழியர்கள் நிறைய பேர், அவங்களையும் இந்த போதையிலேருந்து நம்ம வெளியேற்றணும். ஏன்னா இங்கே டாஸ்மார்க்கானது சம்பாதிக்கல, வருவாய்க்காண்டி கிடையாது. எனக்கு இதில் சம்பாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் கிடையாது. அவர் சொல்கிறாருங்க அவரோட பேச்சிலேயே, இந்த துறையை பற்றி நான் நிறைய படித்தேங்க, நான் படிக்கிற காலத்தில் படிச்சிருந்தா கூட நான் ஒரு ஐஏஎஸ் ஆயிருப்பேன் போல, அவ்வளோ விஷயம் படித்தேன். டாஸ்மார்க்குக்கு முன்னாடி இந்த துறை எப்படி இருந்துச்சு, எதனால் இந்த துறையோட தேவை இருக்குது, நம்ம 10 ரூபா வாங்குறதுனால இங்கே என்ன பஞ்சாயத்து இருக்குது, எந்த மாதிரி தப்புகள் நம்மளை நோக்கி நடக்குது, எதனால் இந்த துறையை எல்லாருமே இப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே யதார்த்தமாக அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட இந்த பேச்சு இருக்குல்ல, இந்த டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவங்கள்ட்ட இந்த அவரோட வே ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, அந்த ஸ்பீச் வந்து பெருசாக எடுபட்டிருக்கு. நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, ஊழல் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இலக்கெல்லாம் கிடையாது. இல்லை நான் வந்து 4000 கடையில் 3000 கடையை நான் எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்தால் நீங்கள் பிரித்து வாங்கிக்கணும், எனக்கு தனியாக கமிஷன் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த எண்ண ஓட்டமும் எனக்கு கிடையாது. இந்த 10 ரூபா வாங்குறத நம்ம ஸ்டாப் பண்ணி காட்டுறோம். நம்ம துறையை கேரளாவில் இருக்கிற மாதிரி டாஸ்மார்க் இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கிற மாதிரி நம்ம துறையை நம்ம மேலே எடுத்துகிட்டு வருவோம். நம்மளை யாரும் நம்ம துறை ஊழியர்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கக்கூடாது. டாஸ்மார்க்காரனில் வேலை செய்கிறவனா இருந்தால். ஸோ நீங்கள் அந்த 10 ரூபாங்கிறது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா முதல்ல 10 ரூபா வாங்குவாங்க. அந்த 10 ரூபா நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் காரணமாக அந்த 10 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா அந்த பாட்டிலை திருப்பி கொடுத்தா அந்த 10 ரூபாயை கொடுத்துருவாங்க. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறது தான் இங்கே தப்பாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த 10 ரூபா வாங்குற நடைமுறையும் இனிமேல் உங்களுக்கு வேணாங்க. அதனாலே உங்களை நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் நான் வேறு ஆங்கிள் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜூன் மாசத்துக்குள்ள காலி மது பாட்டில்களை டாஸ்மார்க் ஊழியர்கள் கலெக்ட் பண்ற அந்த அப்ரோச் இருக்காது. எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத கரை, இதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேற மாதிரி அப்ரோச் தன்னுடைய துறையில் அவர் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார். எனக்கு ரொம்ப 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 அவரோட அப்ரோச்சை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது 2வது விஷயம். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலகத்தில் பயோமெட்ரிக். ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஏன் தெரியுமா, ஒரு முதலமைச்சர் ஆன் டயத்துக்கு வராரு, ஊழியர்கள் ஆன் டயத்துக்கு வாங்கன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆன் டயத்துக்கு வராங்க வரல அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு அவரே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மதிய சாப்பாடு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு என்னையா, துறை செயலாளர்கள் அமைச்சர் வர்றதுனால அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும், அதாவது முதலமைச்சரே வராருங்கிறப்போ அமைச்சர் வந்துடுறாங்க. அமைச்சர் வரும்போது துறை செயலாளர்கள் ஐஏஎஸ் கேட்டகரியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துடுறாங்க. இங்கே ஒரு 6000 பேர் வேலை செய்வாங்க தலைமைச் செயலகத்தில். இந்த ஊழியர்களும் ஆன் டயத்துக்கு தலைமைச் செயலகம் வரணும். அப்போ பயோமெட்ரிக்ல கைரேகை வைக்கணும். எனக்கு இவ்வளவு நாளா ஏன் பயோமெட்ரிக்கை தலைமைச் செயலகத்தில் கொண்டு வரல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு தனியார் ஊடக ஊழியர்கள் கூட பயோமெட்ரிக்கை பயன்படுத்துறாங்க. ஏன்னா தன்னுடைய நிறுவனத்துக்கு சரியான நேரத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி. இந்த அரசு ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வரல, காத்து கிடக்கிறோம் மக்கள், காலைல வர வேண்டியது மதியம் ஆகி இன்னும் வரல அப்படிங்கிற குறைபாடுகள்லாம் நிறைய இருக்கும்போது தலைமைச் செயலகத்திலேருந்து இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சென்னை மாநகராட்சியில் ஆல்ரெடி இந்த மாதிரி பயோமெட்ரிக்லாம் இருக்கு. ஆனால் தலைமைச் செயலகத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. ஏன் இங்கே பண்ணலை? என்னோட கேள்வி தான். இவ்வளோ நாட்களாக மாறி மாறி ஆட்சியில் இருந்தீங்க. ஒரு தலைமைச் செயலக ஊழியர்களே ஆன் டயத்துக்கு வர்றதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா நீங்க மற்ற துறையில் எந்த லட்சணத்தில் இதை நீங்க பார்த்துருப்பீங்க? ஏன் இதை நான் ரொம்ப முக்கியமாக சொல்றேன்னா, அரசோட மிக முக்கியமான நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க தலைமைச் செயலகம். இங்கேருந்து தான் எல்லாமே இருக்கு. இங்கேயே நீங்க ஆன் டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கல, கவனிக்கல, அறிவுறுத்தலோட நிப்பாட்டிக்கிட்டு இருக்கீங்க. யார் 6000 ஊழியர்கள் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போறாங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, தப்பா ஒரு ஊழியர் வந்துட்டார்னு ஒரு பேப்பர்ல எழுதுறீங்க, அவர் வரலன்னு வாதிடுறாரு, எது உண்மைங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பயோமெட்ரிக் அங்க இருக்கும்போது எப்பா 10 மணிக்குள்ள பஞ்ச் வைக்கணும், சீக்கிரம் போய் தான் ஆகணும்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி வருவாங்க. ஏன்னா அந்த பஞ்சை வச்சு அடுத்த விஷயம் எப்படின்னா உங்க சம்பளத்தில், உங்க பர்மிஷன்ல ஏகப்பட்ட விஷயங்களை கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ தலைமைச் செயலகத்திலே ஆன் டியூட்டிக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், துறை செயலாளர்கள், ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே வேலை எப்படி நடக்கும்? உங்க கவனத்துக்கே நான் விட்டுறேன். இது ஒரு மாதிரி வேற மாதிரி அப்ரோச்சா இருக்கு.
அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கில் வந்து நன்றி சொல்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளை மறுநாள் நிச்சயமாக போகிறாங்க. அது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான். அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமாக சிடிஆர் அண்ணன் ஊழலற்ற தங்குதடையின்ற மின்சாரம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம தங்குதடையின்றி மின்சாரம் கொடுக்கணும், ஆனால் ஊழல் அதில் உட்காந்துடக்கூடாது. 2 லட்சம் கோடி கடன் இந்த துறையில் இருக்க, அதை ஒழிக்கணும்னா அந்த டெண்டரை யார் எடுக்கிறா யார் போகிறாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 3 குழு போட்டிருக்காரு. இந்த 3 குழு வெரிஃபை பண்ண பிறகு தான் டெண்டர் இவருக்கு போகும் அவருக்கு போகும் அப்படிங்கிற விஷயமானது இருக்கு. ஸோ ஏன்னா அங்கே நிறையா ஊழல் நடந்ததுனால தான் 2 லட்சம் கோடி கடனில் அந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஊழலற்ற தங்குதடையின்றி மின்சாரம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி அண்ணன் ஒரு பக்கம் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு பொக்லைன் ஊழியர்களை வந்து மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுல, அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச அப்டேட் அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாளமாக அடிக்கிருப்பேன். ஆனால் ஒருத்தரை விட்டுறாதீங்க, சமூக ரீதியாக நம்ம அண்ணன் ரமேஷ் அண்ணனை ரொம்ப தீவிரமாக திட்டுறாங்க. அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவை போடுறேன். இந்த ஃபோட்டோவை போட்டு அவருக்கு அறநிலைத்துறை அமைச்சராகவும் செயல்பட தெரியும், பெரியார் அவர்களோட சமூக நீதியை காப்பாற்றவும் தெரியும். அவருக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுங்கிற அந்த தெளிவான சிந்தனை போக்கு அண்ணன்ட்ட இருக்குது. ஏன்னா அண்ணன்ட்ட நான் தனிப்பட்ட முறையிலையும் பேசியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ அவரை அடிக்கடிக்கு அவர் ஏறி போய்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.